நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடியின் கோவை பயணம், ராகுல் காந்தியின் நடைபயண நிறைவு விழாவில் பங்கேற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள், மகளிர் பிரீமியர் கிரிக்கெட் போட்டியில் மகுடம் சூடிய பெங்களூரு அணி உட்பட பல்வேறு முக்கிய செய்திகளை ஒரு நிமிட செய்திகளில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் கோவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகை தரவுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 5 முறை தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள பிரதமர் மோடி சென்னை, நெல்லை, தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்ததோடு பாஜகவின் பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்று உரையாற்றினார். இந்நிலையில் 6வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வரவுள்ள பிரதமர் மோடி இந்த முறை கோவை செல்கிறார். தொடர்ந்து வாகன பேரணியிலும் அவர் பங்கேற்கிறார். இன்று மாலை நடைபெறும் பேரணி கோவையில் சாய்பாபா காலனியில் தொடங்கி ஆர்எஸ்புரம் தலைமை தபால் நிலையம் அருகே நிறைவு பெறுகிறது. இதற்காக வழிநெடுகிலும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு கோவை மாநகர பகுதியில் உள்ள கவுண்டம்பாளையம் சந்திப்பு முதல் ஆர்எஸ்புரம் தபால் நிலையம் வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பாரதிய ஜனதாவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே இந்தியா கூட்டணியின் இலக்கு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி 63 நாட்களாக மேற்கொண்டிருந்த இந்தியா ஒற்றுமை நடைபயணத்தை மும்பையில் நிறைவு செய்தார். இதைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டம் மும்பையில் உள்ள புகழ்பெற்ற சிவாஜி பார்க் மைதானத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவார், ஃபரூக் அப்துல்லா, உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி யாதவ், பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்திலிருந்து வைகோ, திருமாவளவன் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் ராகுல் காந்திக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் பேசிய மு.க.ஸ்டாலின், இந்தியா கூட்டணி அமைந்த பிறகு இந்தியா என்ற பெயரையே உச்சரிப்பதை அச்சம் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியினர் நிறுத்திக் கொண்டதாக தெரிவித்தார். Brother Rahul Gandhi has visited state all over India to understand the heart of our India. It is a journey to restore India that is destroyed by BJP. Election dates have been announced. Now, our only goal is to defeat BJP. There is no bigger threat than the BJP to India. We all should dedicate ourselves to save India. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறையால் மத்திய அரசு மிரட்டி வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை நிறைவு விழாவையொட்டி மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய ராகுல் காந்தி, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடி செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியதுடன் மன்னர் மோடியின் ஆன்மா முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில்தான் உள்ளது எனவும் விமர்சித்தார். அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை உள்ளிட்டவற்றை கொண்டு மத்திய அரசு மிரட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம், விவசாயிகள் பிரச்சினையை மத்திய அரசு கண்டுகொள்வதில்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சித்தார். பாசிச சக்திகளால் நாட்டின் அடிப்படை கட்டமைப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். மும்பையில் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். Basic structure is facing threat from the fascist forces, so that we are here 28 parties in the India bloc. We are here to give our hands to our Rahul ji, to protect our nation, to protect our constitution. The people of India are ready to defeat BJP from the regime. This is the high time to defeat BJP and Sangh Parivars, to protect our nation. The ruling BJP today is endeavoring to undermine the basic structure of the constitution. CAA currently in force, one nation, one election initiative. All these actions undermine the fundamental principles of the constitution. The primary objective of today's rulers seems to be dismantle the constitution. பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என ஆளுநர் ஆர்.என். ரவி மறுத்துள்ளார்.
சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கும் நிலையில் அவரை மீண்டும் அமைச்சராக நியமிக்க பரிந்துரைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் எழுதியுள்ள பதில் கடிதத்தில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதே தவிர அவர் குற்றவாளி இல்லை என தீர்ப்பளிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உறுப்பினர் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த தீர்ப்பு வந்திருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். பொன்முடி நிரபராதி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கவில்லை என்றும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படியே உள்ளன எனவும் ஆளுநர் கூறினார். எனவே பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜக பெற்ற 6,986 கோடி ரூபாயில் ஒரே ஆண்டில் மட்டும் 2,555 கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக பெறப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்க பயன்படுத்தப்பட்ட தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை வெளியிட வேண்டும் எனவும் பாரத ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் பத்திர விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி சமர்ப்பித்தது. இந்நிலையில் தேர்தல் பத்திரம் தொடர்பான புதிய தரவுகளை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறது. இதில் ஒட்டுமொத்தமாக பாஜக 6,986.5 கோடி ரூபாயை பெற்ற நிலையில் 2019-20 மட்டும் 2,555 கோடி ரூபாயை பெற்றது தெரியவந்திருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 1,397 கோடி ரூபாய், காங்கிரஸ் 1,334 கோடி ரூபாய், பாரதிய ராஷ்டிரிய சமிதி 1,322 கோடி ரூபாயை பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திமுகவுக்கு 656.5 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. இதில் லாட்டரி மார்டின் நிறுவனம் 509 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறது. அதிமுக 6,05,00,000 ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலமாக பெற்றிருக்கும் நிலையில் அதில் CSK கிரிக்கெட் அணி நிறுவனம் 5 கோடி ரூபாயை வழங்கியது தெரியவந்திருக்கிறது. லாட்டரி சீட்டு சூதாட்டம் நடத்தும் நிறுவனத்திடமிருந்து 509 கோடி ரூபாய் பாவ பணத்தை பெற்ற திமுகவுக்கு உரிய பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புதிய தரவுகளை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பக்கத்தில் சூதாட்டம், லாட்டரி தொழிலில் உள்ள மார்டின் நிறுவனத்திடமிருந்து 509 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுக பெற்றது அம்பலமாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக வலுவற்ற சட்டம் இயற்றிய திமுக சூதாட்ட நிறுவனத்திடமிருந்து பணம் வாங்கியது வெட்கக்கேடு என சாடியுள்ள அவர், அதிமுக ஆட்சியில் லாட்டரி சீட்டு, ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்திருந்ததாக குற்றம் சாட்டினார். மக்களின் உழைப்பை சுரண்டி உயிரை குடிக்கும் பாவ பணத்தை பெற்ற திமுகவுக்கு உரிய பாடத்தை நாடாளுமன்ற தேர்தலில் புகட்டுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எந்தவித சலுகைகளையும் யாருக்கும் காட்டாமல் பெறப்பட்ட தேர்தல் நிதியை வெளிப்படை தன்மையுடன் வெளியிட்டிருக்கிறோம் என திமுக பொருளாளர் TR பாலு விளக்கமளித்திருக்கிறார். லாட்டரி சீட்டு, சூதாட்டம் நடத்தும் நிறுவனத்திடமிருந்து 509 கோடி ரூபாய் பாவ பணத்தை தேர்தல் பத்திரம் மூலம் திமுக பெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் திமுக பொருளாளர் TR பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக சார்பில் யாரிடம் நன்கொடை பெற்றோமோ அதனை வெளிப்படை தன்மையுடன் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்திருக்கிறோம் என்றும் இதில் மறைப்பதற்கு ஏதுமில்லை எனவும் கூறினார். ஒரு நிறுவனத்தை குறிப்பிட்டு அவர்களிடம் பணம் பெற்றது நியாயமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதை சுட்டிக்காட்டியுள்ள TR பாலு, அந்த நிறுவனத்துக்கு திமுக ஆட்சியில் எந்த சலுகையும் வழங்கப்படவில்லை என விளக்கமளித்தார். பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என கூறும் பழனிசாமிக்கு மிரட்டி பணம் பறிக்கும் பாஜகவின் மோசடித்தனத்தை கண்டித்து அறிக்கை விட முதுகெலும்பு உண்டா எனவும் வினவியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் கைக்கு அதிமுக எப்போது வந்ததோ அந்த கட்சி அப்போது முதலே அதல பாதாளத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறது என்றும் TR பாலு விமர்சித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரை 2,50,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான தேதியை கடந்த சனிக்கிழமை தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 3 பறக்கும் படை என 702 பறக்கும் படைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. சென்னை யானைக்கோணி பகுதியில் நேற்று முன்தினம் சோதனையின் போது 1,43,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது.
இதேபோல கடலூர் மாவட்டம் வேப்பூரில் 2,50,000 ரூபாய், நாகையில் 1,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆவடியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மருந்துகள் சிக்கின. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் நேற்று வரை 2,50,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. T20 கிரிக்கெட்டில் பெங்களூரு அணி முதன்முறையாக கோப்பையை வென்றுள்ளது. இதனால் பெங்களூரு ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். இதனிடையே பெங்களூரு அணியின் வெற்றியை தொடர்ந்து அந்த அணியின் கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவுக்கு விராட் கோலி வீடியோ காலில் வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் தற்போது அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. இதேபோல் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள பெங்களூரு அணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கும் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவில் மகளிர் கிரிக்கெட் வளர்ந்து கொண்டே இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கோப்பையை வென்றுள்ள பெங்களூரு அணிக்கு அந்த அணியின் முன்னாள் உரிமையாளர் விஜய் மல்லையாவும் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தார். அதில் கோப்பையை வென்றுள்ள பெங்களூரு அணிக்கு இதயபூர்வமான வாழ்த்துகள் எனவும், நீண்டகால எதிர்பார்ப்பான பெங்களூரு ஆடவர் அணியும் சாம்பியன் கோப்பையை வென்றால் அது இரட்டிப்பு அற்புதமாக இருக்கும் எனவும் விஜய் மல்லையா தெரிவித்திருக்கிறார். IPL கிரிக்கெட் தொடர் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் நடைபெறும் முதல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று ஆன்லைனில் தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் தொடர் மார்ச் 22ஆம் தேதி ஆரம்பமாகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னையில் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் இப்போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்குகிறது. இணையம் வழியாக மட்டுமே டிக்கெட் விற்பனை செய்யப்பட உள்ளது. Paytm, இன்சைடர் ஆகிய செயலிகள் மற்றும் வலைப்பக்கம் மூலம் மட்டுமே டிக்கெட் வாங்க முடியும் என IPL நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போலி டிக்கெட் விற்பனையை தடுக்கவும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருப்பதாலும் நேரடி டிக்கெட் விற்பனை இந்த முறை கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்ய அதிபர் தேர்தலில் 88 விழுக்காடு வாக்குகளோடு முன்னணியில் உள்ளதன் மூலம் விளாடிமிர் புட்டின் மீண்டும் ரஷ்ய அதிபர் பதவியில் தொடர்வது உறுதியாகியிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ரஷ்யாவில் 15 கோடி வாக்காளர்கள் மட்டுமே உள்ளனர். இங்கு 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக 3 நாட்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் சர்வ வல்லமை பெற்றவராக கருதப்படும் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட 3 பேர் அதிபர் பதவிக்கு போட்டியிட்டனர். அதிபர் தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் விளாடிமிர் புட்டினே அதிபர் தேர்தலில் வென்றுள்ளதாக ஆரம்பகட்ட முடிவுகள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய அதிபராக தொடர்வது உறுதியாகியுள்ளது. அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகளில் 87.8 விழுக்காடு வாக்குகள் புட்டினுக்கு கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோவியத் ஒன்றியம் வீழ்ந்த பிறகு ரஷ்யாவில் நடந்த தேர்தலில் பதிவான அதிகபட்ச வாக்குகள் இதுவாகும் எனவும் அந்நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. 1999 அதிகாரத்திற்கு வந்த புட்டின் 2008ஆம் ஆண்டு மட்டும் பிரதமராக பதவி வகித்தார். அதன்பின் ஒரு நபர் தொடர்ச்சியாக 2 முறை அதிபராக முடியாது என்ற சட்டத்தை மாற்றி எத்தனை முறை வேண்டுமானாலும் அதிபராக இருக்கலாம் என கொண்டு வந்தார். புட்டின் அதிபராக பதவியேற்றால் மேலும் 6 ஆண்டுகள் அவர் பதவியில் இருப்பார். இதன் மூலம் ரஷ்யாவின் 200 ஆண்டு கால வரலாற்றில் அதிக முறை ஆட்சி செய்த ஜோசப் ஸ்டாலினை புட்டின் முந்துவார். தன்னை அதிபராக தேர்வு செய்யவில்லை என்றால் இரத்தக்களறி ஏற்படும் என அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஓகியோ மாகாணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அமெரிக்க வரலாற்றில் அதிபர் தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் என குறிப்பிட்டார். சீனாவுடனான வர்த்தக போர் குறித்து சுட்டிக்காட்டி பேசிய போதும், வரும் நவம்பரில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் தன்னை தோற்கடித்தால் நாட்டில் இரத்தக்களறி ஏற்படும் என எச்சரித்தார். ஒருவேளை அமெரிக்க அதிபராக தாம் தேர்வு செய்யப்பட்டால் சீனாவால் உற்பத்தி செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என கூறினார். ஒருவேளை அமெரிக்க அதிபராக பைடன் தேர்வு செய்யப்பட்டால் மீண்டும் நாடு கடும் விளைவுகளை சந்திக்கக்கூடும் எனவும் ட்ரம்ப் விமர்சித்தார். மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைத்த பின் மிக முக்கியமான மேலும் பல முடிவுகளை எடுக்க உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ஆந்திர மாநிலம் அமராவதி அருகே பல்நாடு என்ற பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதே தேசிய ஜனநாயக கட்சியின் பண்பு என்றும், ஆனால் இதற்கு எதிர்மாறாக கூட்டணிகளை தூக்கி எறிவது காங்கிரசின் வழக்கமாக இருந்து வருவதாகவும் பிரதமர் பேசினார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதியின் தேவைகளை நிறைவேற்றியதும் அதன் மூலமாக நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதே தங்கள் அரசின் நோக்கம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி நபர்களை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது கூட்டத்திற்கு வந்திருந்த சிலர் விளக்குகளை பொருத்துவதற்கான கோபுரத்தின் மீது ஏறி நிகழ்ச்சியை பார்த்தனர். அப்போது குறுக்கிட்ட பிரதமர் உடனே கீழே இறங்குமாறு அக்கறையுடன் கேட்டுக்கொண்டார். கம்பத்தில் மீது இருப்பவர்களை பாதுகாப்பாக இறக்கிவிடுமாறும் அங்கே இருந்த காவல்துறையினரை பிரதமர் பணித்தார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்வதில் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை முன்கூட்டியே முடித்தது திமுக. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் திமுகவும் 10 தொகுதிகளில் காங்கிரசும் களமிறங்குகின்றன. விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும், மதிமுக, கோமாதேக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் தற்போது வரை இறுதி செய்யப்படவில்லை. கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட திருச்சி தொகுதியை மதிமுகவிற்கு ஒதுக்க திமுக திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் காங்கிரசுக்கு கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகளில் சிலவற்றை மாற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இரு கட்சிகளும் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்து திமுகவுடன் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து இன்று அறிவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை மற்றும் திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த 2 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்வது தொடர்பான நிர்வாக குழு கூட்டம் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் சென்னை தியாகராய நகரில் நேற்று நடைபெற்றது. நாகை தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய எம்பி செல்வராஜ் மற்றும் லெனன் ராஜா, மாவட்ட செயலாளர் செல்வராசு ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் திருப்பூர் தொகுதியில் தற்போதைய எம்பி சுப்பராயன், ஈரோடு மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் பாப்பா மோகன், ரவி, ஸ்டாலின், குணசேகரன், பெரியசாமி ஆகியோரை மாவட்ட குழு பரிந்துரைத்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் மாநில குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கரும்பு விவசாய சின்னத்தை தங்களுக்கு வழங்க கோரி நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று அவசர வழக்காக விசாரிக்கிறது. நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதாலும் தேர்தல் சின்னத்தை மிக தாமதமாக கோரியதாலும் கரும்பு விவசாயி சின்னத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கியிருந்தது. இதற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நாம் தமிழர் கட்சி முதலில் வரும் கட்சிக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சின்னம் என்ற விதி சட்டவிரோதம் என குற்றஞ்சாட்டியிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மற்றும் கரும்பு விவசாயி சின்னத்தை பெற்றுள்ள பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி ஆகியவை பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்தது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் வழக்கை அவசரமாக விசாரிக்க நாம் தமிழர் கட்சி சார்பில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் இன்று காலை அவசர வழக்காக விசாரிக்கிறது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதிக்கு பதில் ஜூன் 2ஆம் தேதியே நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுடன் சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட சில மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் நடக்கும் அனைத்து பகுதிகளிலும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சிக்கிம், அருணாச்சல பிரதேச மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் ஜூன் 2ஆம் தேதி முடிவடைவதால் வாக்கு எண்ணிக்கை அந்த தேதிக்கே மாற்றப்பட்டுள்ளது. எனினும் இவ்விரு மாநிலங்களிலும் நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை திட்டமிட்டபடி ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் இடிபாடுகளில் சிக்கிய 10 பேர் முதற்கட்டமாக உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஹசாரிமுல்லா வாகன் பகுதியில் கடந்த 6 மாதங்களாக 5 மாடி கட்டடப் பணிகள் நடைபெற்று வந்துள்ளன. இந்நிலையில் நள்ளிரவில் கான்கிரீட் துண்டுகள் சரிந்து மொத்த கட்டடமும் இடிந்து விழுந்துள்ளது. தகவலறிந்து விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் முதற்கட்டமாக 10 பேரை இடிபாடுகளில் இருந்து மீட்டுள்ளனர். மேலும் இடிபாடுகளில் சிக்கியுள்ள நபர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கட்டடம் இடிந்து விழுந்த பகுதியில் ஆம்புலன்ஸ்களுடன் கூடிய மருத்துவக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். உரிய அனுமதியின்றி கட்டடம் கட்டப்பட்டு வந்ததாலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக உள்ளூர்வாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழப்பு ஏதும் உறுதி செய்யப்படவில்லை.
ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் மோசடி வழக்கில் மேலும் 86 சொத்துக்களை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் முடக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆருத்ரா நிறுவனத்தில் பொதுமக்களை முதலீடு செய்ய வைத்த 500 ஏஜென்ட்டுகளை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். அவர்களில் 400 நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை செய்த காவல்துறையினர் அவர்கள் கமிஷனாக பெற்று வாங்கிய 86 சொத்துக்களை முடக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் ஏஜென்ட்டுகளின் 100க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையால் முடக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 2400 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் நிறுவனம் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இதுவரை 22 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கிக் கணக்குகள் மற்றும் 103 அசையா சொத்துகளும் ஏற்கனவே கண்டறியப்பட்டு முடக்கம் செய்யப்பட்டன. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. இதையடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதி அலுவலகங்கள் வருவாய்த்துறையினரால் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. இருப்பினும் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் தனது பிறந்தநாள் விழாவை சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் கேக் வெட்டி கொண்டாடியதாகவும் பிரியாணி விருந்து வைத்ததாகவும் புகார் எழுந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் ராஜகுமார் அதனை மீறியதாக மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் பட்டமங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் புகார் அளித்தார். இதையடுத்து சட்டவிரோதமாக கூடுதல், அத்துமீறி நுழைதல் மற்றும் தேர்தலில் செல்வாக்கை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். ஐஸ்லாந்தில் கடந்த 3 மாதங்களில் 4வது முறையாக எரிமலை வெடித்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிரின்டமிக் நகரின் அருகே உள்ள எரிமலை கடந்த சில நாட்களாக சீற்றத்துடன் இருந்த நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் வெடித்து சிதறியது. எரிமலையிலிருந்து வெளியேறும் எரிமலை குழம்பு நாலாபுரமும் வழிந்தோடுவதால் அங்கிருந்து அதிக அளவில் புகை வெளியேறுகிறது. ரெக் ஜெயின்ஸ் தீபகற்பத்தில் உள்ள 2 மலைகளுக்கு இடையே சுமார் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு பூமியில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக அந்நாட்டின் வானிலை மையம் தெரிவித்தது. எரிமலை வெடிப்பு காரணமாக அருகே உள்ள கிரின்டமிக் நகரம் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் அங்கு சில வீடுகள் சேதமடைந்தன. டிசம்பரில் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் அண்மையில்தான் குடியேறினர். ஆனால் தற்போது மீண்டும் எரிமலை வெடித்திருப்பதால் 4000க்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் கிரின்டமிக் பகுதி மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் ஷாஜகான் ஷேக்கின் சகோதரர் உட்பட 3 நபர்களை சிபிஐ கைது செய்தது. நில மோசடி மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷாஜகான் ஷேக் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஷாஜகான் ஷேக்கின் சகோதரர் ஷேக் அலோம்கிர், சிராஜுல் முல்லா உட்பட 3 நபர்களை சிபிஐ கைது செய்திருக்கிறது. ரேஷன் கடைகள் மூலம் குறைந்த விலையில் உணவு தானியங்கள் வழங்கும் திட்ட முறைகேடுகள் குறித்த புகார்களை விசாரிக்கச் சென்ற அமலாக்கத்துறையினரின் கார்களை சந்தேஷ்காளி என்ற இடத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் வழிமறித்து தாக்கினர். இதில் அமலாக்கத்துறை அதிகாரிகள், பாதுகாப்புக்காக உடன் சென்ற துணை ராணுவ படை வீரர்கள் உள்ளிட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர்தான் காரணம் என பாஜகவினர் குற்றம் சாட்டினர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய திட்டங்களுக்கு எம்பி, எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியை விடுவிக்கக்கூடாது என மத்திய மாநில அரசுகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் சனிக்கிழமை அறிவித்தது. அதன்படி முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு உட்பட 22 மாநிலங்களுக்கு நடைபெறுகிறது. அதன்படி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனால் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் புதிய திட்டங்களுக்கு நிதியை செலவிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வரும் திட்டங்கள் மற்றும் நிறைவடைந்த திட்டங்களுக்கு மட்டுமே நிதி வழங்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரன் மலைக்கோயிலில் நடைபெற்ற பெரிய தேரோட்ட நிறைவு நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாசி மாதத்தில் நடைபெறும் யுகாதி பண்டிகையின் ஒரு பகுதியாக பெரிய தேரோட்ட நிகழ்வு நடைபெறுவதுண்டு. இதையொட்டி தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பேருந்துகளில் கர்நாடக மாநிலத்தை நோக்கி படையெடுத்தனர். இருப்பினும் உரிமமில்லாத ஆம்னி பேருந்துகள் தமிழக கர்நாடக எல்லையான காரைக்காட்டில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் கோயிலுக்கு செல்ல நினைத்த பக்தர்கள் சரக்கு வாகனங்களில் ஏறி புறப்பட்டனர். ஆபத்தை உணராமல் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒரே சரக்கு வாகனத்தில் ஏறி பயணம் செய்தது காண்போரை வருத்தமடைய செய்துள்ளது.
மக்களவைத் தேர்தலில் போட்டியிட நாளை முதல் வேட்பாளர் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் நாளை காலை 11 மணிக்கு கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை மார்ச் 20ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு கட்டணமாக பொது தொகுதிக்கு 15,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 10,000 ரூபாயும் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு மார்ச் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு தலைமை அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நிறுவனங்களை மிரட்டி பாஜக வசூல் செய்துள்ளதாகவும் பிரதமர் மோடியின் பயண திட்டத்திற்கு ஏற்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டினார். ஆம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஒரு கம்பெனியை ரேடு பண்றாங்க. ரேடு பண்ண உடனேயே அந்த கம்பெனியில இருந்து பெரிய தொகை பாஜகவுக்கு நிதியாக போகிறது. ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த உடனே அந்த கம்பெனியில இருந்து ஒரு பெரிய தொகை நிதிய ஒரு நன்கொடையாக பாஜகவுக்கு போகிறது. இதுல இருந்து என்ன தெளிவா தெரிகிறது என்றால், இந்த அவர்களுடைய அமலாக்கத்துறை, வருமானத்துறை இதெல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு அவர்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு வசூல் பண்ணார்கள். இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பாஜக வசூல் பண்ணியிருக்கு. ஒரே நாள் தானே தேர்தல் நடத்தணும். இது எதுக்கு இந்த 7 கட்டம்? இவருக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ இவரோட டிராவல் பிளான், டூர் பிளான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தலை அறிவிச்ச மாதிரி எங்களுக்கு. கர்நாடகாவைச் சேர்ந்த விஜேந்திர ராவ், வித்யாவதி தம்பதியினர் தங்கள் மகனின் திருமணத்திற்காக ஈரோடு வந்து 40,000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளை வாங்கினர். பின்னர் கர்நாடகா செல்வதற்காக ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வந்தபோது அங்கிருந்த அதிகாரிகள் குழுவினர் சோதனை செய்துள்ளனர். அப்போது விஜேந்திர ராவ் வைத்திருந்த ஜவுளிகளுக்கு உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி அவற்றையும் 40,000 ரூபாய் ரொக்கத்தையும் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தன்னிடம் அனைத்து ஆவணங்களும் இருந்தும் ஜவுளிகளை பறிமுதல் செய்துள்ளதாக விஜேந்திர ராவ் தெரிவித்தார். இது தொடர்பாக தேர்தல் பிரிவு அதிகாரிகளிடம் கேட்டபோது விஜேந்திர ராவ் உரிய ஆவணங்களை காண்பிக்காமலும் முரணாக பேசியதாலும் பறிமுதல் நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவித்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மாவட்ட தேர்தல் அலுவலருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அங்கு உரிய ஆவணங்களை காண்பித்து அவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே 2 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். அங்கு பழைய உச்சிமேடு, புது உச்சிமேடு கிராமங்களில் வசிக்கும் மக்கள் 2 கிராமங்களில் ஏதாவது ஒன்றை தனி வருவாய் கிராமமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து வரும் நிலையில் அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் கூறியுள்ளனர். இதேபோல் பழைய உச்சிமேட்டில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாகவும் தரமான சாலை கேட்டு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக வரும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக 2 ஊர் கிராம மக்களும் அறிவித்துள்ளனர். மேலும் அதிகாரிகளுக்கு கேள்வி கேட்டு அவர்கள் சுவரொட்டியும் ஒட்டியுள்ளனர். அதில் அரசு அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ய தவறும் பட்சத்தில் பாமர மக்கள் மட்டும் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் தொடரில் ஸ்பெயினின் கரோலினா மரின் சாம்பியன் பட்டத்தை வென்றார். பழமை வாய்ந்த ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் தொடர் பர்மிங்ஹாமில் நடைபெற்று வந்தது. இதன் பெண்கள் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் முன்னாள் ஒலிம்பிக் சாம்பியனான ஸ்பெயினின் கரோலினா மரினாவும் இருமுறை உலக சாம்பியனான ஜப்பானின் அகானா யமாகுச்சியும் பலப்பரீட்சை நடத்தினர். முதல் செட்டில் இரு வீராங்கனைகளும் ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இருப்பினும் முதல் செட்டை 26க்கு 24 என கைப்பற்றினார் கரோலினா மரின். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது செட்டிலும் 11-1 என கரோலினா மரின் முன்னிலை வகித்த நிலையில் ஜப்பான் வீராங்கனை யமாகுச்சி காயத்தால் பாதியிலேயே ஆட்டத்திலிருந்து விலகினார். இதன் காரணமாக கரோலினா மரின் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த பட்டத்தை மரின் வெல்வது இது 2வது முறையாகும். கடந்த 2015ஆம் ஆண்டிலும் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் தொடரில் மரின் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்லோவேனியாவில் 2ஆம் உலகப் போரின் போது வெடிக்காத குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன.
அந்நாட்டின் நோவா கோரிக்கா ரயில் நிலையத்தில் புனரமைக்கும் பணிகள் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். இதற்காக தொழிலாளர்கள் நிலத்தை தோண்டிய போது வெடிக்காத நிலையில் புதைந்து கிடந்த 3 குண்டுகளை கண்டெடுத்தனர். வான்வெளி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் இந்த குண்டுகள் 100 கிலோ எடைக்கு மேல் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் ஒரு குண்டை மட்டும் வெடிகுண்டு நிபுணர்கள் பாதுகாப்பாக வெடிக்கச் செய்தனர். மீதமுள்ள குண்டுகளை செயலிழக்க வைக்க முடிவு செய்யப்பட்டது. பாதுகாப்பு கருதி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 2300க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டனர். பின்னர் வெடிக்காத குண்டுகளை வெடிகுண்டு நிபுணர்கள் செயலிழக்கச் செய்தனர். இதனையடுத்து துருப்பிடிக்காத நிலையில் காணப்பட்ட அந்த குண்டுகளை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். ரஷ்யாவில் வசந்த காலத்தை மக்கள் நூதன முறையில் வரவேற்றனர். அந்நாட்டில் குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை மக்கள் பாரம்பரிய முறைப்படி ஆண்டுதோறும் கொண்டாடுவார்கள். முக்கியமாக கலுக்கா மாகாணத்தில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். குளிர்காலத்திற்கு விடை கொடுத்து அனுப்பும் விதமாக பாரம்பரிய முறைப்படி இசைக்கு ஏற்ப நடனமாடும் மக்கள் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்துவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான உருவங்களை தீயிட்டு கொளுத்துவதை கலுக்கா மாகாண மக்கள் வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். இதற்காக இந்த முறை மிகப்பெரிய அளவில் மரப்பொருட்களால் ஆன கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கினர். ராட்சத அளவில் உருவாக்கப்பட்டிருந்த அதற்கு தீ வைத்து மக்கள் கொண்டாடினர். அப்போது சிலர் உற்சாகத்தில் முழக்கமிட்டனர். சிலர் தங்கள் துன்பங்களும் இதனோடு சேர்ந்து நீங்கும் என நம்புவதாக நிகழ்ச்சியோடு கூறினர். இந்த விழாவை பார்ப்பதற்காகவே வெளியூர்களிலிருந்து ஏராளமானோர் கலுக்கா மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டனர். தூத்துக்குடியில் 4 மாத பெண் குழந்தையை கடத்திய நபரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள காவல்துறையினர் தகவல் அறிந்தால் தெரிவிக்கலாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அந்தோணியார் கோயில் அருகே யாசித்து பிழைப்பு நடத்தி வருபவர் வேலூரைச் சேர்ந்த சத்யா. கணவரால் கைவிடப்பட்ட இவருக்கு 4 மாத கைக்குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி அவர் தனது குழந்தையுடன் சாலையோரம் உறங்கியுள்ளார். சத்யா அயர்ந்து உறங்கிய போது அவரது குழந்தையை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கடத்தியதாக தெரிகிறது. இதுகுறித்து சத்யா காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 10 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் குழந்தையை தேடி வருகின்றனர். இதுவரை குழந்தை கிடைக்காத நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட நபரின் புகைப்படத்தை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். அந்த நபர் குறித்து விவரம் அறிந்தால் 9421194522 அல்லது 9942179050 என்ற எண்களை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஓசூர் அருகே காதலை கைவிட மறுத்த மகளை கொலை செய்த தந்தை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பட்டவரப்பள்ளியைச் சேர்ந்த பிரகாஷின் மகள் ஸ்பூர்த்தி அங்குள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் முத்தாலி கிராமத்தைச் சேர்ந்த சிவா என்ற இளைஞரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 2022ஆம் ஆண்டு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சிவா சிறையில் அடைக்கப்பட்டார். வெளியே வந்த பிறகும் சிவாவுடன் சிறுமி காதலை தொடர்ந்ததால் பெற்றோர் கண்டித்துள்ளனர். ஆனால் சிறுமி ஸ்பூர்த்தி வாக்குவாதம் செய்ததால் ஆத்திரமடைந்த அவரது தந்தை தாக்கியதில் சிறுமி உயிரிழந்தார். இதையடுத்து சடலத்தை பாகலூர் ஏரியில் வீசிய குடும்பத்தினர் சிறுமியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதற்கிடையே ஏரியிலிருந்து சிறுமியின் சடலத்தை மீட்ட காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் சிறுமியின் வீட்டிலிருந்து சிசிடிவி கேமரா துணியால் மறைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் பெற்றோரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது காதலை கைவிட மறுத்ததால் மகளை அடித்து கொலை செய்ததாக பிரகாஷ் ஒப்புக்கொண்டார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பிரகாஷ், அவரது மனைவி மீனாட்சி, உறவினர் காமாட்சி ஆகியோரை கைது செய்தனர். தொழில்நுட்ப கோளாறால் நுழைவுத் தேர்வு எழுத முடியாதவர்களுக்கான மறுதேர்வு தேதியை திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கடந்த வாரம் நடந்த முனைவர் பட்டத்திற்கான நுழைவுத் தேர்வை சர்வர் கோளாறு காரணமாக பெரும்பாலான மாணவர்கள் எழுத இயலாத நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து விரைவில் மறுதேர்வு நடத்தப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்தது. மீண்டும் சர்வர் கோளாறு உள்ளிட்டவை ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வரும் 23ஆம் தேதி மாதிரி தேர்வும் வரும் 24ஆம் தேதி முனைவர் படிப்பிற்கான ஆன்லைன் நுழைவுத் தேர்வும் நடைபெறும் என பாரதிதாசன் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களுக்கு கழுதைக்கு மாற்றாக முதன்முறையாக டிராக்டர்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட உள்ளதாக ஆட்சியர் சாந்தி தெரிவித்தார்.
தருமபுரியில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் நடந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் பேசிய ஆட்சியர் சாந்தி, கோட்டூர், ஏரிமலை போன்ற மலை கிராமங்களுக்கு கடந்த காலங்களில் கழுதைகள் மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவித்தார். தேர்தல் பரப்புரைகளில் 18 வயதிற்கு உட்பட்டவர்களை ஈடுபடுத்தினால் சம்பந்தப்பட்ட வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மாவட்டத்தில் பதற்றமானவையாக கண்டறியப்பட்ட 292 வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வீரர்கள், நுண் பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் இணையவழி கேமராக்கள் வழியே கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் சாந்தி குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தெருநாய் கடித்ததில் 20 நபர்கள் காயமடைந்தனர். அங்குள்ள வீதிகளில் தெருநாய்களின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், சாலையில் நடந்து செல்வோரை நாய்கள் துரத்தி கடிப்பதாகவும் புகார் எழுந்தது. இந்நிலையில் தெருநாய் ஒன்று ஒட்டமெத்தை, குமாரபாளையம் சாலை உள்ளிட்ட இடங்களில் சாலையில் நடந்து செல்வோர் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்வோரை துரத்தி கடித்தது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்களில் 9 நபர்கள் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் பள்ளிப்பாளையம் பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. அங்குள்ள அரசு பள்ளிகள் அருகே தெருநாய்கள் அதிக அளவில் சுற்றி வருவதாகவும், இதனால் மாணவர்கள் அச்சத்துடனேயே பள்ளிக்கு செல்வதாகவும் கூறும் பெற்றோர் இந்த விவகாரத்தில் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூரில் பாதுகாப்பு உபகரணங்களின்றி ஒருவர் பாதாள சாக்கடை கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திருவாரூர் நகராட்சியில் பல இடங்களில் முறையாக இணைப்புகள் வழங்கப்படாததால் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலைகளில் வழிந்து ஓடும் அவலம் காணப்படுகிறது. இதன் காரணமாக கடும் துர்நாற்றம் வீசுவதால் சாலைகளில் செல்வோர், வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் பாதாள சாக்கடை கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பை ஒருவர் சரி செய்துள்ளார். கழிவுநீர் கால்வாய், பாதாள சாக்கடைகளை எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சுத்தம் செய்யக்கூடாது என்ற சட்டம் இயற்றப்பட்ட நிலையில் இந்த அவலத்திற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் உரிமம் பெற்ற 2125 துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஒப்படைக்க காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் அமலாகியுள்ளதால் துப்பாக்கி உரிமம் பெற்றிருப்போர் தங்கள் வசம் உள்ள துப்பாக்கிகளை உடனடியாக தங்கள் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தவறினால் அந்தந்த பகுதியில் உள்ள காவல் நிலைய காவலர்கள் ஒப்படைக்க நிர்பந்திக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகளில் பண பரிவர்த்தனைக்காக கொண்டு செல்லும் பாதுகாப்பு துப்பாக்கி உரிமத்திற்கு இந்த உத்தரவு பொருந்தாது எனவும், துப்பாக்கி சுடுதல் பயிற்சி மையம், துப்பாக்கி சுடும் விளையாட்டு வீரர்கள் அனுமதி பெற்று பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.